நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல இப்பெல்லாம் நம்ம சங்கிகளை பத்தி பேசுறதே இல்ல பாருங்க. சங்கிகளை பேசுறத அப்படியே கைவிட்டுட்டு தாவேக்கா சங்கிகளா அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்கும், தற்குறி சங்கிகளா அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்கும். இதுவே திட்டமிட்ட ஒரு வேலை தான். நாம சங்கிகளை விட்டுட்டு, அவங்க பண்ற அயோக்கியத்தனங்களை விட்டுட்டு, அவங்க பண்ற மதவாத அரசியலை விட்டுட்டு, பாசிசத்தை விட்டுட்டு, இந்த லோக்கல் சங்கி இருக்காரு பாருங்க, தக்கூசு தற்குறி, இவங்களை பேசிட்டு தெரியணும். இதுக்கு இடையில முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து போச்சு. இங்கே தாஜ்மஹால், இந்தியாவினுடைய சிறப்புகளில் ஒன்று தாஜ்மஹால், உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. இந்த தாஜ்மஹால் ஒரு சிவன் கோயில். ரொம்ப நாளா இருக்கிற வழக்கு. இன்றைக்கு அதிரடியாக ஒரு உத்தரவை நீதிமன்றம் விட்டிருக்கு. உண்மையிலேயே வட இந்தியாவில மனுஷங்க தான் இருக்கானுங்களான்னு கேள்வி வருது. என்ன நடந்தது தோழர்களே? 2015 ஒரு வழக்கறிஞர் இந்த தாஜ்மஹால் கோயில் தேஜோ மகாலயா என்கிற சிவன் கோயில் என்று ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கறிஞர் யார் அப்படின்னா ஹரிசங்கர ஜெயின் என்கிற ஒருத்தர். இந்த ஹரிசங்கர ஜெயின் யார் அப்படின்னா ராம ஜென்மபூமி, கிருஷ்ண ஜென்மபூமி, அப்புறம் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்துல ஞானவாபின்னு ஒரு மசூதி இருந்துச்சுல, விஸ்வநாதர் கோயிலும் மசூதியும் ஒன்னா இருக்கும். இப்ப அந்த மசூதி கோயில் இடிச்சு கட்டப்பட்டதுன்னு கிளப்பி விட்டானுங்கல்ல சமீபத்துல. அந்த ஞானவாபி மசூதிக்குள்ள லிங்கம் இருக்குன்னு கிளப்பி விட்டாங்கல்ல. இந்த எல்லா வழக்குகளிலும் ஆஜரான வழக்கறிஞர் தான் இந்த ஹரிசங்கர ஜெயின் என்கிற வழக்கறிஞர். இந்த ஆளுதான் 2015 தேஜோ மகாலயா என்கிற சிவன் கோயில் தான் இங்க தாஜ்மஹாலா மாறிடுச்சு அப்படின்னு ஒரு வழக்க போட்டார். வெறும் வழக்கு மட்டும் போடல, இங்கே இந்துக்கள் வழிபட உரிமை உண்டு, எனவே வழிபாட்டு உரிமைக்கான தீர்ப்பு கொடுங்க, வழிபாட்டு உரிமை உண்டு என்று தீர்ப்பு தாருங்க அப்படின்னு ஆக்ரா மாவட்டத்தினுடைய சிவில் கோர்ட்ல வழக்கு தொடுக்கிறார். ஆக்ரா மாவட்டத்தினுடைய சிவில் கோர்ட் இந்த வழக்கை ஏத்துக்கல. இது முகாந்திரமே இல்லாத ஒரு வழக்குன்னு தூக்கி குப்பையில போட்டாங்க. ஆனா அவர் விடல. சங்கிகள்கிட்ட ஒரு விஷயத்த நீங்க அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை கடைசி கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் முயற்சி எடுத்துட்டே இருப்பான். அது இந்த வழக்கிலே பார்க்க முடியும். ஆக்ரா நீதிமன்றம் குப்பையில தூக்கி போட்டுருச்சு, ஆனா விடல. அடுத்த ஆக்ராவினுடைய கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடுக்கிறார். ஆக்ராவினுடைய மாவட்ட கூடுதல் வழக்கு மன்றம் இருக்கு இல்லையா, அதுல இதை தொடுக்கிறார், இதே வழக்க தொடுக்கிறார். அந்த மன்றமும் இதில் வழக்கை விசாரிக்க முகாந்திரம் இல்லை, தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்ப 2 இடத்துல போச்சு. உடனடியாக என்ன பண்றாருன்னா, இங்க உத்தரப்பிரதேசத்துல தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தினுடைய அலகாபாத் உயர் நீதிமன்றம் இருக்குல்ல, அதுல ஒரு வழக்கை தொடுக்கிறார். இந்த கோயில் எங்களுடைய சிவன் கோயில், தேஜோ மகாலயா என்று நாங்கள் நம்புகிற சிவன் கோயில். இப்போ எங்களுக்கு ஆதாரம் வேணும், எவிடன்ஸ் வேணும். இந்த எவிடன்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணணும், கோர்ட்டு ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து அவர் மூலமாக தாஜ்மஹாலுக்குள்ள கோயிலுக்குள்ள தாஜ்மஹாலுக்குள்ளேயே போய் அங்க ஆய்வு பண்ணி போட்டோஸும் வீடியோவும் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்த போறேன்னா, முதல்ல இது சிவன் கோயில் யாரும் நம்பல. 2வதா நீங்க நம்பணும்னா எனக்கு ஆதாரம் வேணும். தாஜ்மஹாலுக்குள்ள போய் நாங்க வீடியோவும் போட்டோவும் எடுத்தோம்னா உங்களுக்கு ஆதாரத்தை கொடுத்துருவோம். இப்படிதான் ஞானவாபி மசூதிக்கும் போனானுங்க. அங்க கால் கழுவுற ஒரு இடம் இருக்கு. எப்பயுமே மசூதிக்கு போனா கால் கையெல்லாம் கழுவிட்டு தான் தொழுகைக்கு போவாங்க. அப்படி அவங்க கால் கை கழுவுற தொழுகை கிட்ட ஒரு குழா இருக்கு, பழைய காலத்து குழா, யானை குழான்னு சொல்லலாம், அது போல ஒரு டைப் ஆஃப் குழா. அந்த குழாய பார்த்துட்டு அதுதான் லிங்கம்ட்டாங்க. அது பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. அது லிங்கம்னு சொல்றதுக்கு முன்னாடியே சோகத்துல பூரா சாமி படத்தை அடிச்சு ஞானபாபி மசூதியில இந்துக்கள் வழிபாடு நடத்தலாம்னு கிளப்பி விட்டானுங்க. இதே கும்பல் தான் இப்ப என்ன பண்றாங்க, இந்த தாஜ்மஹாலுக்குள்ள நாங்க நுழைஞ்சு போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அப்பதான் எங்களால ஆதாரங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரிட்ட போட்டா அலகாபாத் உயர் நீதிமன்றம் என்ன பண்ணணும், மக்களுக்கு இடையில பிணக்கத்தை உண்டாக்கும், இஸ்லாமியர்கள் மீது ஒரு தாக்குதலை உண்டாக்கும், உலக அரங்கல பெரிதாக கொண்டாடப்படுகிற, காதலின் சின்னமாக கொண்டாடப்படுகிற, உலக அதிசயங்கள் ஒன்றாக கொண்டாடப்படுகிற தாஜ்மஹால் வீணா போகும் இந்த சங்கி பயில்கிட்ட போனா அப்படின்னு இதை நிராகரிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன பண்ணுது நீதிமன்றம், உடனடியாக ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுது. அந்த ஆர்டர் என்ன அப்படின்னா, நாங்க இப்படி ஒரு ஆர்டர் கொடுக்க போறேன், அதனால ஒன்றிய அரசும்
அங்க இருக்கக்கூடிய இந்திய தொல்லியல் துறையும் இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நேத்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசு யாரு? மோடி சர்க்காரு. மோடி சர்க்காரு இந்துத்துவ சர்க்காரு. அவருடைய ஆள் தான் இந்த ஹரிசங்கர ஜெயின் அப்படின்றவரு. அப்புறம் என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிளா தொல்லியல் துறையை கையில வைத்து ஹரிசங்கர ஜெயினை கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் பக்தர்களை கையில வச்சுக்கிட்டு ஈஸியா ஆட்டத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நம்பி அலகாபாத் உயர் நீதிமன்றம் இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இது பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் தாஜ்மஹாலுக்குள்ள நுழைஞ்சு என்னென்ன ஆட்டம் போட போறானுங்களோ அப்படின்னு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்துத்துவாவுக்கு எதிரான மனநிலையை தமிழ்நாட்டில் எப்பவுமே மங்கி போகாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இதெல்லாம் மழுங்கடிக்கணும்னு தான் விஜய் தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறானுங்க. அதை தாண்டி நம்ம நின்று அடிச்சு ஆட வேண்டிய தேவை இருக்கிறது தோழர்களே.